யுத்தமா? அரபு நாட்டிலையா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். அந்த காமெடி மாதிரி தான் இருக்குது. முபாரக்கியா சூக் தஹாப்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? தங்கமெல்லாம் விற்கிற கடை, தங்க நகைகள்லாம் அதிகமாக விற்கக்கூடிய சூக் முபாரக்கியா. இந்த சூக் முபாரக்கியாவில் இப்போதைக்கு டைம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து 10:41 இந்த நேரத்தில் வந்து கடைகள் அடைச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் இதுக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஒரு 8 மணி இருக்கும். 8 மணி இருக்கும். நான் கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணேன். அந்த வீடியோ வண்டியில் இருந்து தான் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே இறங்கினேன். மாமா எல்லாரோடையும் வந்தோம். இப்போதைக்கு மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான், அந்த யுத்தம் வெளியில் நம்மளுக்கு நடக்கிறது எவ்வளோ தான் நம்ம ஃபீல் ஆகினாலும், இந்த முபாரக்கியா சூக்குக்குள்ளே வந்து பார்க்கும்போது சாதாரணமான, இப்போ நான் சாதாரணமாக ஒரு 7, 8, 9 வருடமாக இந்த இடத்துக்கு நான் வந்து போயிட்டுருக்கிறேன். சாதாரணமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த மாற்றமுமே தெரியலை. கடந்த காலங்களில் எப்படி நார்மலான டேஸில் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமை தான் குவைத்தை பொறுத்த வரையில் இந்த முபாரக்கியா சூக்கில் ஃபீல் பண்ண முடியுது. நகை வாங்குறாங்க, மற்ற பொருட்கள் வாங்குறவங்க, வெஜிடபிள் மார்க்கெட்டில், அதாவது சூக் தமர்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேரிச்சம்பழம் விற்கக்கூடிய மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட், அதே மாதிரி தங்க நகைகள், அதே மாதிரி இங்கே வந்து மத்தாம் இருக்குது, அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுகளில் பார்த்திங்கன்னா உணவு வாங்கக்கூடியவங்க அவங்களும் சாதாரணமான நிலைமையில், ஏன்னா சில இடங்களை வந்து நம்ம வீடியோவில் காட்ட முடியாது இல்லையா, அதனால் இந்த சாதாரணமாக நான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த 10 மணி தாண்டினதால் பல கடைகள் வந்து மூடிட்டாங்க. இப்போ நம்ம என்னுடைய பேக் சைட்லலாம் பாருங்கள், கடைகள் எல்லாம் ஃபுல்லாகவே மூடிட்டாங்க. 10 மணிக்கு வந்து மேக்ஸிமம் இங்கே கடைகள் எல்லாம் மூடுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அதாவது வணிக வர்த்தக அமைச்சகத்துடைய உத்தரவுன்றதால. ஆனால் மற்றும்படி வந்து 8 மணிலேருந்து அந்த 2 மணித்தியால கேப்பில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சன நெரிசலாகவே இருந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலை. கடந்த காலங்களில் நாங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இந்த சூக் முபாரக்கியா வந்து இருக்குது. இப்போதைக்கு நான் என்னோட பக்கம் வியூவில் வந்து யாரும் வரலைன்றதால நான் இந்த இடத்துல இப்படி காட்டுறேன் பாருங்க. சனப்புழக்கம் வந்து இப்போ கடைகள் மூடி இருக்கிறதால குறைவாக இருக்குது. மற்றபடி அந்த மத்தாம் சைடு உணவகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக எல்லோரும் வந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் வந்து பெருசாக தெரியலை. அதே போல் குவைத்தை பொறுத்த வரையில் சில அப்படிங்கள், அதாவது இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜபரா மார்க்கெட், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்ஃபோர்தா சுலைபியாவில் இருக்கிறது. சுலைபியானா கெப்த் போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த மொத்த மார்க்கெட் ஜபரா. அந்த ஜபராக்கு வந்து இன்றைக்கி போயிருந்தோம். பொருட்கள் இருக்குது, நிறைய பொருட்கள் இருக்குது. ஆனால் அந்த பொருட்களுடைய விலைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதே போல் மெயினான மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி. இப்போ நம்மளுடைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜிரீஸ் அப்படின்ற ஒரு உணவு தயாரிப்பாங்க. ஜிரீஸ் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது தக்காளியே எப்படியும் ஒரு 10 கிலோலேருந்து 7-8 கிலோ தக்காளி வந்து ஜஸ்ட் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது மாமா வந்து ஜிரீஸ் தயாரிக்கணும் அப்படின்றதால சொன்னாங்க, ஜப்ரா மார்க்கெட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்க தக்காளி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஜப்ராவில் போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, தக்காளி அப்படின்ற ஒன்று காண்றதே அரிதாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இப்போ சாதாரணமாக முன்னாடி, அதாவது ஒவ்வொரு கடைக்குமே 100 கார்ட்டூன், அதாவது அந்த ரெஜிஃபோம் கார்ட்டூன் வந்து 100லேருந்து 200-300 கார்ட்டூன் தக்காளிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் அதே சிச்சுவேஷன் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து காண்றதே ரொம்ப அரிதாக இருந்துச்சு. இன்றைக்கி தக்காளி நாங்கள் கொண்டு வந்தது ஜஸ்ட் வெறும் 2 கார்ட்டூன் தான். அந்த ஜெமியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 தினார் மாதிரி விற்பாங்க, ஒரு 2.5 கிலோ 3 கிலோ பெருமதி வரக்கூடிய தக்காளி. அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் ஜெமியாவிலே 1.5 தினார். ஆனால் ஜப்ராவில் நாங்கள் 750 ஃபில்ஸ் மேக்ஸிமம் வந்து அந்த கார்ட்டூன் வந்து 750 ஃபில்ஸுக்கு வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அஸ்வாக் அல் குரைன், இது இந்த பிரச்சனை வாரத்துக்கு முன்னாடி தான், அஸ்வாக் அல் குரைன் சூக் குரைனில், ஜம்சமில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நிறைய கடைகள் அஸ்வாக் அல் குரைனில் பார்த்திங்கன்னா 50 ஃபில்ஸ் 100 ஃபில்ஸுக்கெல்லாம் 3 கிலோ 4 கிலோ தக்காளி விற்றாங்க. ஆனால் இன்றைக்கி 2-2.5 கிலோ எடையுள்ள ஒரு தக்காளி கார்ட்டூன் 2 தினார்லேருந்து 3 தினார் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. தக்காளி இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சாதாரண நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய கறிவேப்பிலையாக இருக்கட்டும், தேங்காயாக இருக்கட்டும், முருங்கைக்காயாக இருக்கட்டும்,
அதே மாதிரி இப்போ எங்களுடைய நாட்டு பொருட்கள் எல்லாம் அந்த ஜப்ராவில் வந்து கிடைக்கும். மாங்காய், அதே மாதிரி இந்த மாதிரி சில பொருட்கள். இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷான பொருட்கள். கறிவேப்பிலை குறிப்பாக வந்து கருவேப்பிலை இல்லை. அதே மாதிரி இன்னும் சில பொருட்கள் வந்து நம்மளுடைய நாட்டு பொருட்கள் எதுவுமே இல்லை. இந்த மரவள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மரவள்ளிக்கிழங்கு, அதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்களை நான் சும்மா தேடி பார்த்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நம்மளுடைய நாட்டு பொருட்கள் எதுவும் கிடைக்கல. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 175 ஃபில்ஸ்லேருந்து 200 ஃபில்ஸ் வரைக்கும் இருந்த தேங்காய், ஒரு தேங்காய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 850 ஃபில்ஸ்லேருந்து ஒரு தினார் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஒரு தேங்காய் 1 தினார், அதாவது இலங்கை காசுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் இல்லையா, 1020 ரூபாய் மாதிரி வருது இன்றைக்கி டினார் மதிப்பு பார்க்கும்போது. இந்தியா மதிப்புக்கு பார்த்தாலும் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே வருது ஒரு தேங்காய். இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இப்போதைய நிலைமையில். உணவுப் பொருட்களுடைய தட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அதுலேயும் குறிப்பாக அந்த காய்கறிகள் பல வகைகளில் கொஞ்சம் தாக்கம் தெரியுது. அதே போல் உங்களுக்கே தெரியும், மற்ற நாடுகளில் பெட்ரோல் விலை மற்றும் எண்ணெய் விலை இந்த மாதிரியான விடயங்களில் கொஞ்சம் தாக்கம் தெரியுது. அதே மாதிரி நம்மளுடைய நாடுகளுடைய நிலைமை, இந்தியா இலங்கையை பொறுத்த வரையில் இந்த மாதிரி இறக்குமதி ஏற்றுமதிகள் தடைப்படும் போது மிக பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக. தொடர்ந்துமே இந்த மாதிரியான நிலைமை தொடர்ந்தால் என்ன மாதிரி சிச்சுவேஷன் உருவாகும் அப்படின்றது சொல்ல தெரியலை. இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா 10:47 இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு சன நெரிசல் அங்கே பக்கம் அந்த மற்ற பக்கம் சூக் முபாரக்கியா பக்கம் சன நெரிசல் இருக்குது. இந்த பக்கம் இந்த யூசிஃபி, பெஸ்ட் யூசிஃபி, பீஸ்ட் யூசிஃபி, இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா சன நெரிசல் ஓரளவுக்கு சாதாரணமான புழக்கம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா டேபிளே இல்லை, டேபிள் ஃபுல். இப்போ என்னுடைய மாமா அவங்களுடைய குழந்தைகள் எல்லோரும் வந்தாங்க. நான் வந்து இந்த பெஸ்ட் யூசிஃபிக்கு வரணுன்றதுக்காக அவங்கள ஏற்பாடிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அதுவும் மூடிட்டாங்க, 10 மணிக்கெல்லாம் மூடிடுறாங்களாம். அதுக்கப்புறமா நான் போகல, அப்படியே இங்கே உட்காந்து ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படின்னு இந்த இடத்துல உட்காந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சாதாரணமாக நடந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஆனால் அந்த பக்கம் மத்தாம் எல்லாம் இருக்கிற சாப்பாடு உணவகங்கள் இருக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌட், டேபிளே இல்லை. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் வந்து ஒன்று சேர்த்து அங்கே இங்கே இருந்த டேபிள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு செட்டப் ரெடி பண்ணி எங்களுக்கு வந்து தந்தாங்க. நிறைய பேர் வந்து மூஞ்சி பார்த்துட்டு போகிறீங்க. ஒருவேளை கெஸ்ஸிங்கில் யாரும் அது சர்பானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது சூக் முபாரக்கியாவில் கண்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் குவைத்துடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய அப்டேட்டுகளை கொடுக்குறேன்.